Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானுடைய அதிபர் மரியாதைக்குரிய இப்ராஹிம் ரைசிஸ் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது விபத்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அழுத்தி சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அவர் பயணம் செஞ்ச அந்த ஹெலிகாப்டர் அது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஈரானில் அடிக்கடி இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லா ஊடகங்களும் பதிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஜஸ்ட்டு யோசிங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துச்சா? சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது காசா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு. ஒரு தடவை ஒரு நாடு மேலே இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தினா தாக்குதலுக்கு உள்ளான நாடு என்ன பண்ணோம்? பாதுகாப்பை பலப்படுத்தும். கண்டிப்பாக இஸ்ரேல் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பையும் மீறி ஈரான் தாக்குதல் நடத்துச்சு பாருங்கள். அப்போது ஒரு வியூகம் அவங்க போட்டிருக்காங்க. போருக்கே இவ்வளோ வியூகம் போடுறவங்க அந்த நாட்டுடைய அதிபர் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரு அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்களா? இன்னொரு விஷயம், செய்தியாளர்கள் நிறைய பேர் இது சம்மந்தமாக பேசும்போது சொன்னாங்க, ஈரான் மீது பொருளாதார தடை இருக்கிறதுனால அவங்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்களால சரியான டெவலப்மெண்ட் ஆக முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். உக்ரைன் ரஷ்யா வாரில் இப்போ இருக்கிற ஈரான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா ஈரானுடைய அதிபர் கடைசியாக போனது பாகிஸ்தானுக்கு. அப்போது ஒரு சில ஊடகவியாளர்கள் சொன்னாங்க, அவர் பாகிஸ்தானை போய் சந்திக்கிறாருன்னா கண்டிப்பாக இஸ்ரேலை சமாளிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கிட்டேருந்து அணு ஆயுதத்தை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அணு ஆயுதத்தை கூட ஒதுக்கி வச்சுருங்க, ரஷ்யா கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியில் இருக்குது, புரியுதுங்களா? யார்? ஈரான். அதே மாதிரி பாகிஸ்தான் கூடவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது. ஏன் பாகிஸ்தான் கிட்டேருந்து இல்லை ரஷ்யா கிட்டேருந்து ஹெலிகாப்டர் அப்புறம் ஃபைட்டர் ஜெட் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கியிருக்கலாமே, ஏன் அவங்க வாங்கலை பாருங்கள். ஸோ இங்கே தான் நான் சொன்ன அந்த சந்தேகம் மேலும் வலுப்படுது. அதாவது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உலகத்திலேயே பயங்கரமான ஒரு உளவுத்துறை அமைப்பை வச்சுருக்கு மொசாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நான். ஹெண்டபே விமான கடத்தல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இடியமீன் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரி கிட்டேருந்து தன்னுடைய யூதர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்ததே இந்த மொசாட் அமைப்பு தான். இதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போட்டாவே வரும், அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மொசாட் எவ்வளோ வலிமையானது. இப்படிப்பட்ட உளவுத்துறை அமைப்பு சும்மா இருக்குமா? சரி, அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வாங்க. ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் பொழுது அமெரிக்கா இதை கண்டிச்சுது. அமெரிக்காவுடைய சிஐயும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி ஐயா தன்னுடைய இன்டர்வியூவில் சொன்னார், மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டதில் சிஐக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்? இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு முடிச்சா அவுத்து நான் சொல்கிறேன், க்ளீனாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதாவது ஈரான் ஈராக் பிரச்சனையாக நடக்கும் பொழுது அப்போது அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் இந்தியாவுக்கு எரிபொருள் நிரப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் அதை மறுத்தார், கடுமையாக எதிர்த்தார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சைனா, இந்தியாவை சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு நாடை உருவாக்கணும், ஒரு பலமான ஒரு வலிமை பெற்ற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா, அதாவது ஏஷியா பக்கத்தில் இந்தியா ஒரு வலுவான நாடாக உருவாயிருச்சுன்னா அமெரிக்காவுடைய செல்வாக்கு செல்லாத போயிடும். இதனால் சிஐஏ திட்டம் போட்டுது.
இப்போ அதே மாதிரி தான் மொசாக்கும் இங்கே திட்டம் போட்டிருக்கு. இது மொசாக் மட்டும்னு சொல்ல முடியாது, இல்லை சிஏஏவுடைய பங்கும் இதில் அடங்கியிருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டார்னா அவர் கண்டிப்பாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவார். மோடி அவர்கள் சப்போர்ட் பண்ணலைன்னு நான் சொல்லலை. மோடி எப்போவுமே ஒரு நிலையான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவார். இஸ்ரேல் மீது காசா தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் பக்கம் நின்னார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தாக்குதல் நடக்கும்போது நடுநிலையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் மோடிஜி அவர்கள். ஸோ அவர் எப்போவுமே ஒரு நடுநிலையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவார். ஆனால் ராகுல் காந்தி அப்படி கிடையாது. கண்டிப்பாக மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தியுடைய வழியை தான் அவர் பின்பற்றுவார். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டார்னா, அவர் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார்னா என்ன ஆகும்? ஈரான் அதிகமாக வலிமை பெறும். அது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் கூட எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை ராகுல் காந்தி எடுப்பார்னு சொல்ல முடியாது. ஸோ இதை எல்லாத்தையுமே அவங்க கணிக்கிறாங்க. இதை தான் அமெரிக்கா உன்னிப்பாக கவனிக்குது. ஒருவேளை இங்கே ஆட்சி மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டால் ஈரான் வலுப்பெறும். ஈரான் வலுப்பட்டால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடியும். இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடிஞ்சால் அது அமெரிக்காவுக்கும் ஆபத்தாக முடியும். ஏன்னா நான் என்னுடைய பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன், அமெரிக்காவில் அந்த சர்வாதிகாரிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவங்க அத்தனை பேரும் யூதர்கள் தான். அவர்களுடைய பூர்வீகம் இஸ்ரேல். இங்கே தான் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. நம்ம ஜஸ்ட் லைக் தட் இதை கடந்து போக முடியாது. ஒரு அதிபர் ஒரு விமான விபத்தில் இறக்குறார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள விஷயமா இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலோடைய மொசாக்கை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனால் பதில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தலை, அமைதியை காத்தாங்க. ஸோ இந்த அமைதிக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு வியூகம் இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் சொல்கிற விஷயங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா அமைதியாக ஒரு நாடு எப்படி இருக்கும்? காசா மேலே குண்டு மழையாக புழிஞ்சாங்க. அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய நாடு அமைதியாக இருக்குன்னா அங்கே தான் விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது கொலையாக இருப்பதற்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, யாசர் அராஃபத், மரியாதைக்குரிய யாசர் அராஃபத் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு தலைவராக இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவருடைய மரணத்தில் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, அவர் இறந்து சில வருடங்கள் கழித்து அவருடைய டெட் பாடியை எடுத்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லோ பாய்சன் அவருடைய உடம்பில் இருக்குது, இது மூலியமாக தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போது நிறைய பேர் சொன்ன கூற்று என்னென்னா, இதுக்கு காரணம் கண்டிப்பாக இஸ்ரேல் தான், மொசாத் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. நான் அதை தான் திரும்பி இங்கே பதிவு பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே மிஸ்டர் யாசர் அராஃபத்துக்கு நடந்த விஷயம் இங்கே ஏன் இப்ராஹிம் ரைசிஸ் ஈரானுடைய அதிபருக்கு நடந்திருக்கக்கூடாது? இப்போ நீங்கள் கேட்கலாம், அடிக்கடி அங்கே ஹெலிகாப்டர் விபத்து நடக்குது, அந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு ஹெலிகாப்டரில் போனார், டெக்னிக்கலாக அது அனலைஸ் பண்ணும்போது அதில் அது விபத்துக்குள்ளாகிற காரணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஏன்னா ஊடகங்கள் அதை தான் பதிவு பண்ணுறாங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய தமிழ் சினிமாவில் இந்த அரசியல்வாதிங்க ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. மக்களை திசை திருப்பணும், இல்லை ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கவே இருக்காங்க தீவிரவாதிங்க, நக்சலைட்டுங்க, அவங்க மேலே பழியை போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃபார்முலா தான். அடிக்கடி ஹெலிகாப்டர் விபத்து நடக்குது ஈரானில், ஸோ இதையே ஒரு காரணமாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன் திட்டம் போட்டு பண்ணியிருக்கக்கூடாது? யோசிங்க. இதை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும்
ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா நான் இன்னைக்கு அங்கே வந்து ஈரானில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் ராஜீவ்காந்திக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்தது. திரும்ப திரும்ப வல்லரசு நாடுகள் வளர்ந்து வரும் நாடை தங்கள் கைக்குள் அடக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு நிறைய டைனாமிக் லீடர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பல வருடங்களாக புத்தகங்களையும் சரி காதால் கேட்டுட்ருக்கோம், இந்தியா வளர்ந்து வரும் நாடு, டெவலப்பிங் கண்ட்ரின்னு. இது வளர்ந்த நாடாக ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு டைனமிக் லீடர்ஸ் நமக்கு தேவை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் ஆய்வு பண்ண விஷயங்களை இங்கே வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.